சுரா கைட் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வங்கதேசத்தில் ஆளும் அவாமி லீக் கட்சியின் எம்பி அன்வருல் அசீம் வயது 56 மே 12 வங்கதேசத்திலிருந்து மருத்துவ சிகிச்சைக்காக கொல்கத்தாவுக்கு வந்தார். தனது நண்பர் கோபால் விஸ்வாஸ் வீட்டில் தங்கினார். அடுத்த நாள் டாக்டரிடம் அப்பாயின்மெண்ட் பெற்று சென்ற அன்வருல் மாலை வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. டெல்லிக்கு போவதாக மட்டும் வாட்ஸ்அப்பில் அவரது நண்பருக்கு மெசேஜ் அனுப்பியுள்ளார். அதன்பின் அவரிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை. அவர் போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டு விட்டதாக அவரது நண்பர் கூறுகிறார். எம்பியின் உதவியாளரிடம் இருந்தும் எந்த தகவலும் இல்லை என கூறப்படுகிறது. மாயமான எம்பி குறித்து அவரது குடும்பத்துக்கு கோபால் விஸ்வாஸ் தகவல் கொடுத்தார். மே 14 கொல்கத்தா போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இந்தியாவில் உள்ள வங்கதேச தூதரக அதிகாரிகளுக்கும் எம்பி காணாமல் போனது குறித்த புகார் தெரிவிக்கப்பட்டு விசாரணை தொடங்கியது. போலீசாரின் கிடுக்கிப்பிடி விசாரணையில் 8 நாட்களுக்கு பின் இன்று கிடைத்த ரகசிய தகவலின்படி கொல்கத்தா நியூ டவுனில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் எம்பியின் கார் கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கு வெட்டப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட உடல் எம்பி அசீம் உடையதுதான் என வெளியான தகவல் பரபரப்பை கிளப்பியுள்ளது. எம்பி அசீம் கொல்கத்தாவில் கொல்லப்பட்டுள்ளார். இது வங்கதேசத்தினரால் நடந்த திட்டமிட்ட கொலை. இது தொடர்பாக 3 பேரை கைது செய்து விசாரிக்கிறோம் என வங்கதேச உள்துறை அமைச்சர் அசாதுஸ்மான் பிரஸ் மீட்டில் அறிவித்துள்ளார். எம்பி உடல் சொந்த நாட்டுக்கு கொண்டு வரும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்திய போலீஸ் முழு ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறது என வங்கதேசத்து தூதரக அதிகாரிகள் கூறியுள்ளனர். மர்மமான இந்த கொலை விவகாரத்தின் பின்னணி தொடர் விசாரணையில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.